1000 காலமா இருக்கிற ஒரு வருஷத்துல பிஜேபின்றது இப்போ இப்போ ஒரு 100வது வருஷமே அவங்க இப்பதான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இதுக்குள்ள திணிச்சு இந்த 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 மரணத்துக்கு அவங்க காரணமா இருப்பாங்கன்றது இல்ல கேரளா ஸ்டோரி என்ன நடக்குதுன்னா, கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யார், கிறித்தவர்கள் யார், யார் 2 பேரும் சங்கிகளால் விரட்டப்பட்டவர்கள் இந்து மதத்திலிருந்து. அத்தனை ஆட்களையும் அங்கே இருக்க முஸ்லீம் பூரா யார், சேர மன்னர்கள், சேர நாட்டு குடிமக்கள். அவனை நாயர், நம்பியுதிரி, ஐயர், ஐயங்கார், அத்தனை இந்த சனாதன கும்பலும் அவனை ஒடுக்கப்பட்டவனா, புலையனா, பழியனா, ஈழவனா, அவனை நீங்கள் தள்ளி விட்ட பிறகு அவன் எங்கே போய் இணைஞ்சிக்கிறான், முஸ்லீமில் போய் இணைஞ்சிக்கிறான், கிறித்துவனாக மாறிக்கிறான். கேரளாவில் 30% கிறித்துவர்கள், 30% முஸ்லீம்கள், 30% இந்துக்கள். எங்கே இருந்து போனா, இந்து மதத்திலிருந்து விரட்டப்பட்டவர்கள். இப்போ அங்கே முஸ்லீம்கள் துபாய் போய் அதை ஒரு கேரளாவை ஒரு அரபு நாட்டினுடைய மாநிலமாக மாற்றிட்டான். நல்ல ஒரு செல்வத்தில் கொள்கை ரீதியால். அப்போ அங்கே முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் இந்து மதத்தை எதிர்க்கிறார்கள். அப்போ அங்கே என்ன படம் எடுக்கிறான், கேரளா ஸ்டோரி. கம்யூனிஸ்ட் மண் அது, படித்தவனுடைய மண் அது. இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுறான், லவ் ஜிஹாத், பெண்களை முஸ்லீமாக மதம் மாற்றி அவர்களை அரபு நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கங்களுக்கு அனுப்புகிறார்கள்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறான். டேய், நீ இந்து, அவன் முஸ்லீம், நீயே அவனை பற்றி கவலைப்படுற?